சலனம் 291. தன் கண் முன்னால் தன் மகளிடம் ஒருவன் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்த நந்தினிக்கு ஆத்திரத்தில் மனமெல்லாம் கொதித்தது. அதனால் ஏற்பட்ட ஆக்ரோஷத்தால் இதய துடிப்பு எகிரி உடம்பெல்லாம் நடுங்கியது. இவனை ஏன் நம்ம உயிரோட விடணும் என்று யோசித்தபடி அவனை பார்க்க அவனோ மிகவும் கூலாக, என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையா? டேய், இது எங்க கம்பெனி, ஒழுங்கா வேலையை விட்டு போடா. நான் போனா உன் புருஷன் முதல் உன் வீட்டு ஆம்பளைங்க எல்லாரும் போய் ஜெயிலில் போய் களி தான் திம்பாங்க, ஓகேவா? நந்தினிக்கு ஏனோ ஒன்றை விளங்காமல் இருந்தது. இவனின் திமிர் பேச்சுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் என்று. என்ன விஷயம்? ஏன் இவன் என்னவோ இவன் அப்பன் வீட்டு கம்பெனியில் இருக்கிறது மாதிரி பேசுகிறான் என்று அவள் குழம்பி நிற்க, மகிழினியோ முன்னால் வடிவேலன், அதற்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி, இப்போது இவன், இன்னும் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இவனிடம் வாய் திறந்து எதையும் இப்போது கொட்டிவிடக் கூடாது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். அவனோ, என்னம்மா நந்தினி, நீ ஃபோன் பண்ணி அந்த ஈஸ்வர வர சொல்லு. இவன் எந்த தைரியத்தில் எரிமலையை வம்புழுக்கும் வண்ணமாக பேசுகிறான்? நம்ம குடும்ப பேக்ரவுண்ட் இவனுக்கு தெரியாமலா இருக்கும்? இவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள்? இந்த தைரியத்தை கொடுத்தவன் யார் என்று யோசித்து ஒரு நிமிடம் கோபம்தான் தலைக்கேறியது அவளுக்கு. அவனை இத்தனை நாள் வளரவிட்ட தன் குடும்பத்தாரை நினைத்து அவளோ, அறிவான ஈஸ்வர் எப்படி இப்படி ஒரு ஆட்களை வளர்த்து விட்டிருக்கிறார் என்று நினைத்தவளுக்கு அது மட்டும் புலப்படவே இல்லை. என்னம்மா நந்தினி, நம்ம ஈஸ்வரை பார்த்து உலகமே வியக்குது, ஆனால் இவன் பயப்படாம இவ்வளவு தனாவட்டா பேசுகிறானே என்று நீ யோசிக்கிறியா என்று சத்தமாக சிரித்தான். மகளும் நந்தினியும் அவனையே பார்க்க, அப்படின்னா என் பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். நான் மட்டும் ஒன்று பண்ணினா போதும், உங்க மொத்த குடும்பமும் சல்லி சல்லியா நொறுங்கி தெருவுக்கு வந்துடுவீங்க. அவ்வளவு பண்ணியிருக்கோம். நீ மட்டும் வாய் திறந்து உன் கொழுந்தனார வர சொல்லு. உன் கண்ணு முன்னாடி எவ்வளவு நடக்கும் பாரு. இரண்டு பெண்களுக்கும் புரிந்தது, இவர்கள் கூட்டமாக கூடி ஏதோ பெரிதாக சதி பண்ணி இருக்கிறார்கள் என்று. இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவனோ, என்னம்மா மகாராணி, இத்தனை ஆம்பளைங்களுக்கு முன்னாடி ஒரு பொட்டச்சி கால் மேல் கால் போட்ட எல்லாம் ராணி மாதிரி பேசுன, இப்ப பேசு. ஒரு நிமிடம் பெண் அவளின் கண் முன்னால் அண்ணாமலை முதல் அன்பு வரை வந்து போனார்கள். தன் உடன் பிறந்த அண்ணனும் தன்னை வளர்த்த அப்பாவும் நினைவிற்கு வந்தார்கள். தன் கால் பிடித்து விடும் கணவனும் கண் முன்னாடி வர ஏனோ தான் பார்த்த ஆண்கள் யாரும் பெண்ணா என்று ஒரு தடவை கூட யோசித்ததில்லை. ஆனால் தங்களிடம் பணிபுரியும் இவன் என் வீட்டு கம்பெனியில் நான் வேலை பார்ப்பதற்கு எப்படி பேசுகிறான் என்று ஆண்களின் மனதிற்குள் இப்படியெல்லாம் எண்ணம் வளர்ந்து கொண்டிருப்பதை நினைத்து ஏனோ ஆத்திரம் வந்தது அவளுக்கு. அது என்ன, ஆம்பளை பொம்பளை எல்லாரும் மனிதர்கள் தானே என்று. அதே மாதிரிதான் மகளினியும் யோசித்தாள். நந்தினிக்கு ஏனோ அவனிடம் பேசுவது சாக்கடைக்கு சமம் என்று நினைத்து மகளினி புறம் திரும்பி, உன்கிட்ட இவ்வளோ மோசமா நடந்துக்கிற ஆள்கிட்ட நீயே இவ்வளோ பொறுமையா இருக்க? கோபம் கொப்பளிக்க நந்தினி கேட்கும் கேள்விகளுக்கு முன்னாடி நின்றவளோ மூச்சு வாங்க பேசும் அம்மாவிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். பின் மிகவும் பொறுமையாக, மேடம். நந்தினி, என்னது மேடமா என்று பார்க்க அவளோ, மேடம், நாங்கள் எல்லாம் ஏழைகள். எங்களின் வறுமையை பயன்படுத்தி இந்த கம்பெனியின் முதலாளி ஈஸ்வர் தான் வர சொல்றார் என்று மறைமுகமாக உண்மையை அவளுக்கு சொல்ல, வாட் என்று அதிர்ந்தாள் அவள். அவளோ அருகே இருக்கும் அவனை காட்டி, அவர் அப்படிதான் சொன்னார். நந்தினி திரும்பி, ஏ, யாரை பத்தி என்ன சொல்ற என்று அவனை அடிக்க போக அவளின் கையை இறுக்கி பிடித்து, என்னடி ஒரு ஆம்பளை மேல கை வைக்கிற? ஆம்பளை என்றால் பெரிய இவனா என்னும் போதே அவளின் கழுத்தை இறுக்கி பிடிக்க, மகள், அதுவரை இவன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்று நினைத்து மௌனம் காக்க தன் அம்மாவின் கழுத்தில் கை வைத்ததும் ஏனோ அந்த உடம்பில் சிறு கீறல் ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்கிற ஆளா தன் அம்மா என்று கோபமாக, ஏய் என்ன பண்ற, விட அவங்கள என்று அவனை ஓங்கி அடித்து தட்டிவிட, அதென்ன அங்க தொட்டா இங்க ஷாக் அடிக்குது என்று அவன் இம்முறை இரு பெண்களின் கழுத்திலும் கை வைத்தான். அவளோ, டேய் அவங்கள விட்ரா. போன இரு பெண்களும் இன்னும் வராதது கண்டு பயந்த வெங்கடலட்சுமிக்கு நடப்பது எதுவோ சரியில்லை என்று பட்டது. ஏனோ அவர்களை காப்பாற்றும் பொருட்டு அங்கே வர பிரியா தனித்து நிற்பதை கண்டு அவளை நோக்கி வந்தாள் அவள். என்னடா, உள்ளே போன தன் மாமியாரையும் காணோம் இவளையும் காணோம் என்று உள்ளே வந்த பிரியா இரு பெண்களின் கழுத்திலும் அந்த மலைமாடு கை வைத்திருப்பதை கண்டதும் ஓங்கி அடிக்க அவன் திரும்பினான். வெங்கடலட்சுமி உள்ளே வந்து அங்கே நடப்பதை கண்டு, அடப்பாவி நீயுமாடா என்று அங்கே இருந்த லேப்டாப்பை எடுத்து வந்து ஓங்கி அவன் மண்டையில் போட அது உடைந்து நொறுங்கியது. வழியில் அவன் தலையில் கை வைத்தபடி திரும்பினான். நந்தினியின் கண்கள் சொருக மகள், அம்மா அம்மா என்று பதட்டத்தோடு கூடவே கண்ணீருடன் அவரை தேற்ற, என்ன
என்னது அம்மாவா என்று அவனும் வேங்கடமும் பார்த்தார்கள். அம்மாவா என்று அவன் முகம் இப்போது இருக, கூடவே கொஞ்சம் பயமும் வந்தது. தன் மகளையே துணிந்து அனுப்பியிருக்கிறான் என்றால் எல்லாம் அந்த ஈஸ்வருக்கு தெரியும் என்று அவன் நகரப்போக பிரியா முதலுதவி செய்து கொண்டிருந்தாள். மூச்சு திணறல் ஏற்படும் சூழ்நிலைகளும் நந்தினியின் கண்கள் அவனைத்தான் கண்டு கொண்டிருந்தது. நகரப்போனவனை கண்ட நந்தினி விரல் நீட்ட திரும்பிய மகள் பிரியாவிடம், ஏய் அவள் என்னடி ஜாடையில் அவனை புடிடி. பிரியா சுதாரித்து எழுந்து விட்டாள். வேங்கடத்திடம், அக்கா இவனை ஏதாச்சும் பண்ணு என்று சொல்ல அவன் வேகமாக வெளியேற நினைத்து போனை தூக்கி கொண்டு நகரப்போக வேங்கடம் தனது துப்பட்டா கொண்டு அவன் மூஞ்சியை மூடினாள். பிரியா, அக்கா நம்ம என்ன தெரியாமலா பண்றோம், மூஞ்சியெல்லாம் மூட என்றபடி அவள் அவனை அடிக்க பொருட்கள் தேட, மகிழ் ஏன் அவனை எதையாச்சும் கொண்டு அடிச்சு கட்டி போடுடி. பிரியா அங்கே இருந்த அறையை சுற்றி நோட்டமிட்டாள். அது மிகவும் சுத்தமாக இருந்தது. மருந்துக்கு கூட ஒரு குப்பை இல்லை. அவன் மூஞ்சியை மூடிய துணியை இரு பெண்களும் பிடித்து இழுத்து கொண்டு போய் வீல் சேரில் அமர வைத்து அவனை துப்பட்டாவோடு கட்டி போட்டு அவன் கத்தாமல் இருக்க வாயில் துணி வைத்து அடைத்தார்கள் இருவரும். கழுத்து இறுக்கி நொறுக்கப்பட்டதால் மயங்கும் நந்தினியை கண்டு அம்மா அம்மா என்று சொல்லும் போதே மூச்சு திணறல் அதிகம் ஏற்பட மகளுக்கு இப்போது ஹார்ட்பீட் எகிர ஆரம்பித்தது. தன் அம்மாவின் நிலை கண்டு என்சிசி மாணவியான பிரியா நொடிக்குள் தன் மூச்சு காற்றை கொடுத்து அவரின் இதயத்தை அழுத்தி அவரை காப்பாற்றும் பொழுதே நந்தினியின் செல்போன் சினுங்கியது. அதில் தன் அப்பாவின் எண் கண்ட மகள் கண்ணீரோடு, அப்பா கதவை தரமா, அப்பா அம்மாவுக்கு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, டோர் திறந்தால் உள்ள வந்துடுவாங்க, அடுத்தவர்கள் உள்ளே வரும்போது இவனை இப்படி கண்டால் என்ன ஆகும் என்ற பதட்டத்தோடு பெண்ணவள், அப்பா இவன் அந்த ரூம்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு, அங்க ஒரு டாய்லெட் இருக்கும், அதுக்குள்ள போட்டு அவனை பூட்டு. அடுத்த நொடிக்குள் அவனை அங்கு தள்ளி கொண்டு போய் விட்டுவிட்டு கதவை இறுக்கி மூடி பின் பார்க்க வேங்கடம் போய் கதவை திறக்க அங்கே மருத்துவர்கள். வேங்கடலட்சுமிக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் பிரியாவும் மகளும் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தாள். டாக்டர்கள் நந்தினிக்கு முதலுதவி செய்து கொண்டிருக்கும் போது மகள் செல்போனில், அப்பா அந்த ரூம்குள் இருக்கும் கேமராவை அவன் உடைச்சிட்டாமா, அதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீயும் பிரியாவும் உள்ளே போயிட்டு வெளியே நீ வரல, பிரியா வந்தா அப்புறம் பெரியம்மா போயோ இன்னும் வரலன்னு பார்த்ததும் சம்திங் தோணுச்சு, உனக்கு ஒன்றுனா கண்டிப்பாக அவங்க தான் சஃபர் ஆவாங்க, என்ன நடந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக இரு, இதை விட மோசமானவங்களை நீ சீக்கிரம் சந்திப்ப, அதுக்கு உன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணு. அப்பா இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்கப்பா, எல்லாம் அசிங்கமா ட்ரீட் பண்றாங்கப்பா, அசிங்கமா பிஹேவியர் பண்றாங்கப்பா, அதுவும் அவன் என்று சொல்லும் போதே கண்கள் கலங்க. மகள் அழும்போது அவன் உடைந்து விட்டான். என் பொண்ணு எதுக்கும் அழவே கூடாது என்று சொல்லும் போது ஈஸ்வரின் கண்கள் கலங்கியது. சட்டென்று வார்த்தைகள் வரவில்லை அவனுக்கு. அவளோ, அப்பா. தீபக் அவன் முதுகில் லேசாக தட்டிவிட்டு வேகமாய் ஒரு டம்ளர் நீர் கொண்டு வந்து கொடுத்து, குடிங்க சார். தன்னை தேய்ச்சி கொண்ட ஈஸ்வர், நீ பிரியாவையோ இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு வெளியே போடாமா. சரிங்கப்பா, யார் கேட்டாலும் நந்தினி மேடம் வாங்கிட்டாங்க, ஹெல்ப்புக்கு போனோம் மட்டும் சொல்லுங்க. சரிங்கப்பா, அந்த மேனேஜர் எங்கன்னு கேட்டா நாங்கள் பார்க்கலன்னு மட்டும் சொல்லு. மற்றவர்கள் யாராவது ஏதாவது கேட்டால் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடு. சரிங்கப்பா, அவ்வளோதாண்டாமா. ஓகேங்கப்பா. அம்மோ அப்பா, அப்போ உனக்கு ரொம்ப சிரமம் தரேனா? நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க படுற சிரமத்தில் நான் ஒரு % கூட படலைங்கப்பா. லவ் யூடா, லவ் யூங்கப்பா என்றவள். மருத்துவர்கள் நந்தினியை சோதித்து அவங்க ஓகே என்று சொன்னதும் சற்று நேரம் அவங்க சரியானதோ அவங்கள டிரைவரை வர சொல்லி அனுப்பிவிட்டு எல்லோரும் வெளியே போக அங்கே ஹாரிஷ் வந்தான். ஐயா, நல்ல ஹெச்ஆர்டி இவன், எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் வரான். இவனை நம்பி இருக்கும் இத்தனை பெண்களை நினைத்தால் எனக்கு பெருமையா இருக்கு. அவனோ, இங்க யாருக்கு என்ன ஆச்சு? தன் அப்பா சொன்னதை அவள் சொல்ல, அவள் சொன்னதை வைத்து பிரியாவும் வேங்கடமும் சொல்ல, ஹோ என்றவன், தமிழ்மாறன் சார் எங்க? நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னதோ நாங்கள் இங்கே வந்தா அவர் இல்லை, இவங்க தான் மயங்கி கிடந்தாங்க. அந்த ஆள் இவங்க கிட்ட என்னத்தை பண்ணி தொலைச்சானோ, இப்போ என்ன அளவை கூட்டி வைத்திருக்கிறானோ என்ற யோசனையோடு அவன் அவர்களை தேடி போக மகள் அந்த அறையை திரும்பி பார்க்க அங்கே பெரிய பூட்டு போட்டு கொண்டிருந்தார் தோட்டக்கார செந்தூரன் அண்ணா. புரிந்தது அவளுக்கு தன் அப்பாவின் ஆள் என்று. வேங்கடம் அதன் பின் எதுவும் பேசவில்லை. மதிய நேரத்திற்கு காத்திருந்தாள். மதிய உணவிற்கு பின் அறைக்கு வந்தவள் இருவரிடமும், நீங்க இந்த கம்பெனியின் முதலாளியா? பிரியா வேகமாய், அக்கா நான் இந்த கம்பெனியில் வருங்கால முதலாளி, இவதான் இப்போதைய முதலாளி. ஐயோ, நீங்க ஓனர்ஸ்னு தெரியாம நான் கொஞ்சம் போடி வாடின்னு எல்லாம் பேசிட்டேன், மன்னிச்சுடுங்க. மகிழ், அக்கா அந்த மாதிரி நீங்க என்ன பார்க்காதீங்க ப்ளீஸ். சரி சரி, நீங்க இந்த கம்பெனி
கம்பெனியில் யாரோட பொண்ணு? நான் மகிழினி ஆதித்ய விக்னேஸ்வரன். ஓ, நீங்கள் ஈஸ்வர் சார் பொண்ணா? நான் கூட அந்த ஈஸ்வர் சாரை ரொம்ப தப்பானவராக நினச்சேன். ஆனால் சொந்த பொண்ணையே அனுப்பி வச்சிருக்காரு என்றால் அவர் கிரேட்டு தான். என் அப்பா தங்கம். பிரியா வேகமாய், அந்த தங்கத்தில் கலந்திருக்கு செம்புதான் எங்கள் அப்பா. அப்போ நீங்கள்? பிரியா, அக்கா நீங்கள் எப்பவும் போல் வா போன்னு பேசுங்க. இந்த நீங்கள் வாங்க எல்லாம் நல்லா இல்லை. நான் ஈஸ்வர் மாமா கூட வேலை பார்க்குற தீபக் அவரோட பொண்ணு. இவளோட அண்ணனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன். இவளை விட எனக்கு தான் இந்த கம்பெனியில் அடுத்த கெத்து. மகிழ் அவளின் மண்டையில் கொட்டி ரொம்ப தாண்டி. வெங்கடம், உங்கள் அப்பா எல்லாம் தங்கம்னு சொல்கிறியா? ஆனால் உங்கள் அப்பா பேர் சொல்லி தானே இவங்க காசு தரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பிரியா, அது இருக்கட்டும் அக்கா, உங்களுக்கு அந்தால் எவ்வளோ பேமெண்ட் தரேன்னு சொன்னா? வெங்கடம், ஒரு வாரத்துக்கு 1,00,000, அடிக்கடி வந்தா மாதத்துக்கு 1,00,000. அது என்ன உங்களுக்கு 1, எனக்கு 2, இவளுக்கு மட்டும் 10. மகிழ் அவளின் மண்டையில் கொட்டி, இப்போ ரொம்ப முக்கியம். பின்ன சுமாரான உனக்கே 10 தரேன்னு சொல்கிறான். அப்போ படு சூப்பரான எனக்கு ஒரு 11 கூட சொல்லியிருக்கலாமே. அல்பம், அவன் அசிங்கமாக பேசுகிறான், நீ அதில் குறைச்சி சொல்கிறன்னு கவலைப்படுற. ஏண்டி, அவனே சுமார் மூஞ்சி குமார். அவையெல்லாம் எனக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறான், அதுவும் கம்மியாக பண்ணுறான். ஒரு அல்ட்ரா மாடர்ன் யுவதியான எனக்கு கவலையாக இருக்காதா? அவன் ஒரு ஆள், அவனை ஏதாச்சும் பண்ணணுண்டி. அதை விடு, நான் வெளியே வந்த பின்னாடி அவன் உன்கிட்ட என்னடி பேசுனா? அதில் உடனே அழுகை வந்தது அவளுக்கு. அவன் அசிங்கமா பேன் திறந்து காற்றாண்டி. வேங்கடம், ஏன் இவனுங்க இப்படி இருக்கானுங்க? பிரியா, அது என்ன கோளார் தங்க சுரங்கமா திறந்து காய்ச்சதுக்கு? ஜஸ்ட் உடம்புல வெளியேறுகிற யூரின் பாஸ் பண்ற ஒரு பாட், அதை காட்டி மயக்க என்ன இருக்கு? அவன் ஏண்டி என்கிட்ட இவ்வளோ அசிங்கமா நடந்துக்கிட்டான்? அவனுக்கு என்னடி தெரியும்? கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டி அக்ஷதை தூவினால் தான் குழந்தை பிறக்குன்ற அளவுக்கு தான் உனக்கு அறிவு இருக்குன்னு. நான் என்னடி பேசுகிறேன், நீ என்னடி பேசுகிற? மகிழினி, அவன் என்னை தங்க சுரங்கத்தையா காட்டுனா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? எட்டி ஒரு மிதிச்சிருக்க வேண்டியதானே? அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவன் எழுந்து நடந்து கூட போயிருக்க முடியாது. வேங்கடம், நீ மிதிச்சிருக்கலாம் இல்லை, ஏன் அழுவுற? அவனை பார்க்கவே அசிங்கமா இருக்குங்கக்கா. உள்ள வாமிட் வர மாதிரி நடந்துக்கிட்டான். பிரியா, நம்ம பார்த்த 3 காஜிகள், இவன் கொஞ்சம் காஞ்சு போன காஜி போல், விடிடி. வேங்கடம், நீங்கள் எப்படியாச்சு எங்களெல்லாம் காப்பாற்றிடுங்க. மகள் அவளின் கையில் கை வைத்து, உங்களை மிரட்டினவன் தான் இவன், இனி பிழைத்து வரவே மாட்டான், கவலைப்படாதீங்க. இவனெல்லாம் சும்மா கொஞ்சம் டம்மி தான், இவனை விட மோசமானவன் எல்லாம் இங்கே இருக்காங்க மகள். பிரியா, எனது இவனெல்லாம் விட மோசமானவன் இருக்கிறார்களா? அவன் யாரு? அவன்தான் இந்த கம்பெனியின் டாப் மேனேஜ்மெண்டால் சுரேந்தர். அவன் மார்க்கெட்டிங் வேலையா வெளிநாடு போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான். ஓ, என்னடி எறும்பு புற்றில் ஈசல் வருவது போல் ஆளுங்க வரானுங்க. வேங்கடம், வடிவேலன், கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்மாறன் 3 பேரும் பொம்பளை பொறுக்கி. இவனுங்களுக்கெல்லாம் மேலே இருப்பான் வரவன். சைக்கோ, அவன் நினைச்சா நடத்தியே தீருவான். அதுவும் அவன் சொல்றதை செய்யாவிட்டால் அவன் நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும். பிரியா, அவனாச்சும் பார்க்குற மாதிரி இருப்பானா? அவன் ரொம்ப அழகா இருப்பான். அவன் பின்னாடி பொம்பளை பிள்ளைங்க தெரிவாங்க. அவன் கூப்பிட்டா இவனுங்களே வெக்கமே இல்லாமல் போவாளுங்க. மகிழ், அப்படி தப்பாக பேசாதீங்கக்கா. எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்கிறது இல்லையே. செல்ஃபோன் கையில் இருக்கிறவரை, கட்டுப்பாடுகள் இல்லாதவரை, நம்மை கண்காணிக்க பெற்றோர்கள் அருகில் இல்லாதவரை நல்ல பிள்ளைகளையும் கெட்ட பிள்ளைகளாக மாற்றிடுவாங்க. மகிழ், அப்படி அந்த செல்ஃபோனில் என்ன தான் இருக்கு? உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விளம்பரங்கள், வீடியோக்கள் எல்லாமே கையடக்கத்தில் இருக்கும் செல்ஃபோனில் கண்முன்ன வரும்போது அதை பார்த்து உணர்ச்சி வசப்படும் மனமும் உடலும். என ஹார்மோன் கண்ட்ரோல் இல்லாமல் தவிக்கும் போது ஏங்கி தவிக்கும் மனம் கொடுக்கும் அவஸ்தைதான் பெண்கள் இப்படி பேசுவதற்கு காரணம். தனிமையில் இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? தனியாக இங்கே இருக்கும் பெண்கள். ஆக மொத்தம் இங்க கட்டுப்பாடு, கருப்பு, அதெல்லாம் பாதுகாக்கிற எண்ணம் எல்லாம் அழகு. அசிங்கம், கருப்பு, சிவப்பு, நல்லவன், கெட்டவன் என்று எல்லாம் இல்லை. படுக்கையை, அதாவது உணர்வை தணிக்க ஒரு உடல். முடிந்தால் கிளம்பி விடலாம், கூடவே பணம் கிடைக்கும். இதை நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த மாதிரியான ஆட்கள். இப்படி ஒரு ரகம் இருக்கும்போது இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை அவர்கள் வர சொல்லுகிற இடத்திற்கு போயிட்டு வந்த பெண் அந்த பொண்ணுங்க அவங்களே வெளியே விட்டு சொல்லாமல் போயிடுவாங்க. ஏன், எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. வார இறுதி நாட்கள் ஆனா ஒரு சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ வெளியே போற பெண்கள் வரும்போது நடுக்கத்துடன் இருப்பாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பயந்து இருப்பாங்க. போன மாசம் ஒரு பொண்ணு இப்படிதான் இருந்துச்சு என்றோமல். நான் அவள் சரியா இல்லை என்று அவளையே கண்காணித்து கொண்டிருந்தேன். திடீர்னு நைட்டு சாக போச்சு.
நான் தான் காப்பாற்றி விசாரிச்ச பின்னாடி தான் தெரிஞ்சது இவனுங்க கூட்டிட்டு போய் பல பேரோட இருக்க சொல்லுவானுங்க போல். அப்புறம் மிரட்டி மிரட்டி மீண்டும் மீண்டும் வர சொல்லி அசிங்கமா நடந்துப்பாங்க. மகிழ், அப்படி போய் ஆகணுமா? பெற்றவங்க பாவம் இல்லையா? சிலருக்கு பெற்றவங்களும் காரணம்தான் இந்த பொண்ணுங்க இப்படி போறதுக்கு. மகிழ், அக்கா என்ன சொல்றீங்க? பெற்றவங்க இப்படி காரணமாக இருப்பாங்க? இது ஒரு மாயையான உலகம். பணக்காரர்களும் ஏழைகளும் புழங்கும் ஒரே இடம். பணக்காரர்களை பார்த்து ஏழைகளும் ஆடையுடுத்த பல செல்போன் செயலிகள் இருக்கிறது. மாடர்ன் மங்கைகளாக மாற துடிக்கும் பெண்களுக்கு பணம் வேண்டுமே. பணம், பொருள், நகை என்று எல்லாருக்கும் ஆசைகள் பெருகுகிறது. ஒருத்தரை பார்த்து மற்றவர் மாற வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமுதாயம் நம்மளை தள்ளுகிறது. முன்பெல்லாம் கவர்மெண்ட் பள்ளிகள் இருந்தது. எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒரே பள்ளியில் படித்தோம். ஒரே மாதிரியான யூனிஃபார்ம், நடந்து போய் நடந்து வரும் ஒரு வாழ்க்கை. அப்பையெல்லாம் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருந்தது. ஆனால் நாளாக நாளாக பணக்காரர்களுக்கு ஒரு பள்ளி, ஏழைகளுக்கு ஒரு பள்ளி என்று மாறும்போது, ஏற்றத்தாழ்வுகள் பெருகும் போது ஏக்கங்களும் பெருகுகிறது. இதை இந்த சமுதாயமே நமக்கு உருவாக்கி தருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். என் கூட இருந்த பெண்ணுக்கு அம்மா அப்பா 2 பேருக்கும் இவளின் சம்பாத்தியம் முழுதும் வேணும். அத்தியாவசிய தேவைக்குன்னு கூட காசு கொடுக்கறதில்ல. எல்லா நாளும் ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால் ஒரு நாள் ஆசைக்கு வெளியே போய் பிரியாணி சாப்பிடணும். காசு இருக்கிற ஹோட்டல் போய் சாப்பிடணும் என்றால் காசு தேவைப்படும். ஹாஸ்டல் விட்டு வெளியே போறப்போ ஒன்று வாங்கணும் என்றாலே எல்லா தேவைகளுக்கும் காசு தேவை. பணம் இருக்கிற பொண்ணுங்க விதவிதமா ட்ரெஸ் போடுவாங்க. அப்புறம் நமக்கும் போடணும்னு ஆசை வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்காத பேரண்ட்ஸ் உனக்கு தான் ஹாஸ்டல் சோறு போடுறாங்க, அப்புறம் என்ன செலவு என்று கேட்பாங்க. சம்பளம் முழுசும் கேட்டு வாங்கிக்கிட்டா எல்லாத்துக்கும் ஆசைப்பட்ட பெண்களுக்கு தேவையான காசுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி தான் போவாங்க. சில பெண்களுக்கு கிராமத்திலிருந்து இங்க வரப்போ தலை கூட சீவ தெரியாது. இங்க வந்த பெண் பியூட்டி பார்லர் எல்லாம் போக கத்துக்கிட்டுறாங்க. அப்போ செலவு பண்ண காசு தேவை இருக்கும்ல. சிலருக்கு வறுமை, அதுவும் என்ன மாதிரி ஆட்களை மிரட்டி சம்மதிக்க வைப்பாங்க. இங்கே பெண்களை போதைப் பொருளாக பயன்படுத்தும் ஆண்கள் எல்லோருக்கும் மனைவி, மகள் என்று வீட்டில் இருப்பார்கள். தங்கள் வீட்டு பெண்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஏனோ ஏழையாக பிறந்த பெண்களின் ஆசைகளை தூண்டியோ, குடும்ப சூழ்நிலையை சரியாகுகிறோம் என்று மூளை செலவை செய்தோ, இல்லை ஆடம்பரத்திற்காகவும் ஏங்கும் பெண்களை மயக்கியோ இப்படி ஏதாவது வழியில் பயன்படுத்துகிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. மகளுக்கு ஏனோ அந்த ஆட்களை எல்லாம் ஒட்டுக்க நிற்க வைத்து கொலை பண்ணணும் என்று தோணுச்சு. முடிவில் தனது அப்பாவிற்கு SMS போட்டால் நடக்கும் பிரச்சனைகளை சில வார்த்தைகளில் சுருக்கமாக சொல்லி, சுரேந்தருக்கு ஏனோ வடிவேலன் இறந்ததும் டவுட், கிருஷ்ணமூர்த்தி 2 நாளாக உடம்பு சரியில்லை என்று சொல்லி அலுவலகம் வராமல் இருப்பதிலும் சந்தேகம், தற்போது தமிழ்மாறன் போன் எடுக்காமல் இருப்பதிலும் ஏதோ ஒரு பிரச்சனை என்று தோன்ற நாச்சிமுத்துக்கு நேரடியாக அழைத்தான். நீ எனக்கு உன்னோட பர்சனல் எண்ணில் போனே பண்ண மாட்ட, நீ டைரக்டா கூப்பிட என்றால் உன் கம்பெனியில் ஏதோ பிரச்சனை இருக்கு. கரெக்டா? கரெக்டு தான் அப்பா. சுரேந்தர் அவன் ஒரு இளம் வாலிபன், 31 வயது அவனுக்கு. நாச்சிமுத்து ஈஸ்வரனை பழி வாங்கணும் என்று யோசித்து அவனை பழி வாங்க தனக்கு வாரிசுகள் தேவை என்று 3ஆம் தாரம் ஒன்று கட்டி யாருக்குமே தெரியாமல் பெற்றெடுத்தவன் அவன். தனது அப்பா நாச்சிமுத்து என்று நாச்சிமுத்துவுக்கும் அவனுக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நாச்சிமுத்து என்னமோ சரியில்லை, நீயாவது தெளிவா இருக்கிறாயா? இந்த பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்துக்குள் முடித்துவிட்டு வெளியே வந்துவிடு சுரேன். இந்த வாரம் புதிதாக பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து 2-3 பெண்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு புதைத்து விடு. மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எந்த பொண்ணுங்கப்பா? வடிவேலன் 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி போட்டோவை எனக்கு அனுப்பியிருக்கான். நான் அவங்கள அங்கே கூட்டிட்டு வந்து இந்த வாரமே முடிச்சு புதைச்சி விடுவேன். நாச்சிமுத்து, ஏதோ சரியில்லை என்று தோணுது. எல்லாம் முடியும் போது நீ வெளியே வந்துவிடு. எனக்கு நீயாவது மிஞ்சனும். அப்பா, இந்த வாரம் அந்த ஈஸ்வர அசிங்கப்படுத்திடுவேன். எல்லாம் முடிந்துவிடும். அதற்குள் நீங்க அர்ஜுன் கிட்ட சொல்லி அந்த மகிழ் பொண்ணை என்ன பண்ணுகிறான் என்று கேளுங்க. அவன் பொண்ணு ஒரு வாரமா வீட்லேயே இல்லை. அவர்களை கண்காணிக்க ஆள் வைத்திருக்கிறேன். அப்பா, எனக்கு அந்த ஈஸ்வர் பொண்ணு வேணும். அவளை நான் என்ன பண்ணுகிறேன் பாருங்க. இந்த வார இறுதியில் அவன் சாம்ராஜ்யமே முடிஞ்சிடும். எனக்கு என்னமோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு சுரேந்தர். நீ எல்லாம் முடிச்சுட்டு அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடு. நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறது ஈஸ்வருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது.
அவனை முடிச்சிடுவோம்பா, நீங்க நிம்மதியா இருங்க என்று அழைப்பை துண்டித்தான். அதன் பின் அங்கு இருக்கும் HR பெண்மணிக்கு அழைத்து, இந்த வாரம் சனி ஞாயிறு நான் அனுப்பும் லிஸ்டில் இருக்கிற பொண்ணுங்களை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொண்ணுங்களை அனுப்பிவிடு. சரிங்க சார். சலனம் 292. அது ஒரு பாழடைந்த பங்களா. அங்கு கும் இருட்டு. நான் எங்கிருக்கிறேன் என்று யோசிக்கும் அஞ்சு உற்று பார்க்க அது ஒரு இருட்டு அறை. வெளியே கொலுசு சத்தம். யாரோ ஓட பெண் அவளுக்கு திக் திக் என்றிருந்தது. யாரோ ஓடுகிறார்களே, என்னாச்சு என்று பார்க்க இருட்டில் யார் என்று தெரியவில்லை. அவனை விடுங்க விடுங்க என்று குரல். என்ன மகிழ் சத்தமா இருக்கு என்று குரல் வந்த திசையில் அவளும் ஓடி வந்த மகிழ் அஞ்சுவின் மேலே மோதி நிற்க, அஞ்சு, மகிழ் இங்க என்ன பண்ற, என்னாச்சுடா? அம்மா அம்மா என்று அவள் கதற, ஏய் என்னடி, ஏன் இப்படி பதற? அப்பாக்கு கூப்பிடு. போனை பிடுங்கிட்டானுங்க. யாரு அவனுங்க? யாரென்று பார்க்க முகம் தெரிய ஆட்கள். அப்போது யாரோ ஒருவன், டே அவனை பிடிச்சு கட்டுங்கடா, டேய் அவனை விடுங்கடா என்று அவள் கதற, யாரடி சொல்ற? மா நம்ம குட்டிமா என்றால் பதட்டத்தில். யாரடி சொல்ற? நம்ம அன்பு. அவ்வளவுதான். அவளின் உடம்பெல்லாம் நடுங்க. அன்புக்கு என்ன ஆச்சு? அவனை என்று அவள் கத்தும் போதே, அக்கா என்ற அவன் குரல். பெற்றவள் பதட்டத்தில் அந்த இருட்டில், ஐயோ என் தங்கத்துக்கு என்ன ஆச்சுடி என்று வர, அவன் இல்லை அம்மா, அவனை காணோம்மா. இருவரும் அந்த இருட்டு பங்களாவுக்குள் நாளொரு பக்கம் ஓட முன்னாலே ஓடிய மகிழ், ஐயோ அன்பு என்று உயிர் போகும் அளவுக்கு கத்த பின்னால் வந்தவள், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுடி? அப்போது ஒரு அறையில் மட்டும் வெளிச்சம் தென்பட்டது. அங்கே ஒரு மேடான பகுதியில் சின்ன பையனை கட்டி போட்டு இருந்தனர். இருவரும், டே அவன் சின்ன பிள்ளை, அவனை விடுங்க விடுங்க என்று சொல்லிக்கொண்டு இருவரும் அங்கே போக லைட் வெளிச்சம் திடீர்னு இல்லாமல் போக அம்மா என்ற மழலையின் சத்தம், யாரோ கம்பியால் அடிக்கும் சத்தம். மீண்டும் வெளிச்சம் வர அன்புவின் முகம் எங்கும் இரத்த திட்டுகள். ஐயோ என் பிள்ளை என்று படக்கென்று முழிக்க அது கனவு. அருகில் படுத்திருந்த மகனை தொட்டு தொட்டு பார்க்க அவன் உறங்கி கொண்டிருந்தான். பெற்றவளின் உடம்பு நடுங்கியது. கை கால் எதுவும் வேலை செய்யவில்லை. அழுகை வர மகனை உற்று உற்று பார்த்தாள். அவன் நிம்மதியாக உறங்கி கொண்டிருந்தான். கனவு தான், ஆனாலும் மனது பதட்டத்திலேயே இருந்தது. ஏனோ இந்த நடுக்கம் தான் சின்ன வயதில் கேரளாவில் அனுபவித்தது. அதற்கு பின் இன்றுதான் தன் முகம் எங்கும் இரத்த திட்டு திட்டுகளாக வரும் கனவு நல்லதுகில்லை என்று சொல்ல மணி பார்க்க அது அதிகாலை 3. முகம் எங்கும் வியர்க்க தண்ணீர் பாட்டில் திறக்க கை நடுங்குகையில் கை தவறி அது கொட்டிவிட்டது. தண்ணீர் குடிக்க நினைத்து கீழே வர அந்த நேரம் நந்தினியும் அதியும் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். அக்கா என்று அருகே போக அவள் சேலையில், காலையில் கட்டிட்டு போன சேலையில் வரவும், ஏன் அக்கா இவ்வளோ நேரம், என்னாச்சு? அவளோ, அம்மோ பயப்பட என்ன இருக்கு, எனக்கு இன்னைக்கு ஒர்க்கு சொன்னேன்ல, அதுக்காக விடிய காலம் 3 வரைக்கும் வேலை இருக்குமா, அவரையும் காணோம், எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? ஏ பாப்பு, நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, நாளைக்கு ஆடிட்டிங், ரொம்ப வேலை, வீட்டுக்கு வர தாமதமாகும்னு. ஆமாம், நீங்கள் சொன்னதால் 10 மணி வரை பார்த்து விட்டு படுத்தேன். ஆனால் இந்த நேரத்தில் வரீங்க, மாத்திரை போடுவீங்க, எப்படிக்கா? தூங்காட்டி உங்களுக்கு நல்லது இல்லையே. நந்தினி, அஞ்சுமா, ஆஃபீஸ் வேலை இப்போதான் முடிஞ்சது என்று அவளின் தலையில் கை வைக்க அதில் ட்ரிப்ஸ் ஏற்றிய தடம் இருந்தது. என்ன கையில் ட்ரிப்ஸ்? ஸ்டொமக் அப்செட். இதுக்கு முன்னாடி நைட்டை முழிச்சதில்ல, அதனால் சூடு பிடிச்சி வயிறு கலங்கி வயிற்றால் போயிடுச்சு. அதான் மாமா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரேன், நீ பயப்படாமல் போய் தூங்கு. அக்கா நிஜமா வேற எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மகிழ் எப்படி இருக்கா? அவளின் கம்பெனியில் அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துடும், நீ போய் கவலைப்படாமல் தூங்கு என்று நந்தினி தங்கையின் மன அமைதிக்காக மனதுக்குள் இருக்கும் வலிகளை மறைத்து கொண்டு சிரித்த முகமாக தன் கணவனோடு அறைக்கு போய்விட்டாள். ஏனோ அவளாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று போகும் அக்காவை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனது மட்டும் சரியாகவில்லை. போய் தண்ணீர் பிடித்து குடித்து கொண்டு வந்தவள் படுத்தாள். மகனை இறுக்கி கட்டி கொண்டாள். அதன் பிறகு உறக்கமே வரவில்லை. விடியலுக்காக காத்திருந்தாள். விடிந்ததும் அஞ்சு கணவனுக்கு அழைத்தாள். என்னடி, என் நினப்பாவை முழிச்சிட்டு இருந்தியா? எப்போ வருவீங்க? ஒரு வாரத்தில் கம்பெனி இருக்கும், பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், நான் வந்துடுவேன். பிரச்சனை முடியுதோ இல்லையோ, மகளை எப்போ கூட்டிட்டு வருவீங்க? அவள் இப்போதான் ஒர்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறா. எனக்கு அவளை பார்க்கணுங்க. ஒரு வாரம் மட்டும் பொறுத்து கூடி. சரி, அவள் வரவேணா, என்னையை கூட்டிட்டு போங்க. அவளை பேசவிட்டால் பிடிவாதம் பிடித்தே கூட வருவாள் என்பதால் காலையில் கடுப்பேசாத அஞ்சு, உன்கிட்ட சொல்லிட்டு தானே பாப்பாவை கூட்டிட்டு வந்தேன். ஏங்க இவ்வளவு கோபமா பேசுறீங்க? எப்போதும் தன் கணவன் தன் பேரை பயன்படுத்தினாலும் அவளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். கோபமாக இருந்தால் மட்டுமே பெயரை பயன்படுத்துவான் என்பதால் அவள் கேட்டுவிட்டாள்.
அலுவலகத்தில் யாரோ சிலர் பிரச்சனை பண்றாங்க, கண்டுபிடிக்கத்தானே பாப்பாவை அனுப்பியிருக்கோம். அப்புறம் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அப்புறம் கோபமாக பேசாமல் கொஞ்சுவாங்களா? என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். உனக்கு என்னடி பிரச்சனை? அது அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தா போனை வை. ஏங்க நானே பதட்டமா இருக்கேன். நான் கண்ட கனவு அப்படி பேச வைக்குது. என்ன கனவு? என்னவோ படுத்திருந்தேன். வர கனவு ஒன்றும் சரியில்லை. என்ன கனவு கண்ட? முதல்ல அதை சொல்லு. என் பையன் மூஞ்சியில் யாரோ ரத்தம் வந்து விழுது. என் ஒரு நிமிடம் மௌனமானவன். பின்பு அவள் பதட்டமாகி பயந்து விடுவாள் என்பதால் என் மென்டல் குங்குமம் ஏதாச்சும் கொட்டி இருக்கும். உன் பையன் என்றதும் உனக்கு அது ரத்தமா தெரிஞ்சிருக்கும். ஏங்க அது ரத்தம்? உனக்கு வயசாயிடுச்சு மென்டல். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா எல்லாம் சரியாயிடும். விளையாடாதீங்க. நீ இருக்கிறப்போ நான் யாரு கூடடி விளையாட முடியும்? இப்படி பேசி பேசியே ஆளை கவுத்துடுங்க. அம்மோ, என்ன நடந்தாலும் ஒரு சிறு கீறல் கூட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் இருக்கும் யாருக்கும் நடக்க விட மாட்டேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குங்க. ஆனால் கேரளாவில் வந்த நடுக்கம் இன்னைக்கு காலையில எனக்கு வந்துச்சு. உன் புருஷன் உன் கூட இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் என்னை மீறி யாருக்கும் ஒன்றும் நடந்துடாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. வேறு எதையும் நினைக்காத. அவன் குரல் தனக்குள் ஏற்படுத்தும் நம்பிக்கையை வேறு எதுவும் ஏற்படுத்தாது என்று அவள் மனது நம்பியது போலும். அதற்கு அப்புறம் வந்த பயம் சற்று மட்டுப்பட்டது. சற்று நேரத்தில் குளித்து கிளம்பிய மகன் ஆதினியின் பின்னாடியே சுற்ற, அஞ்சு கண்ணா, உனக்கு ஸ்கூல் போகிற எண்ணம் இருக்கா இல்லையா? அம்மா எனக்கு காய்ச்சல். அச்சோ என்ன ஆச்சு என்று தொட்டு பார்த்து, நல்லா தன்னடா இருக்க அம்மா, உள்ளுக்குள் காய்ச்சல். ஆதினி சிரிக்க, ஓ மேடம், இது உங்கள் வேலையா? சித்தி, அவன் இன்னைக்கு என் கூட இருக்கட்டுமே. உன் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு நான் முடிஞ்சேன் போ. எனக்காக சித்தி. அண்ணம், என்ன உனக்காகவா? தம்பி இன்னைக்கு வீட்டில் இருக்கட்டும். கையெடுத்து கும்பிட்டு, நான் என் பிள்ளைகள் 3 வளர்த்தப்போ ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. பிள்ளைகளுக்கு ஒரு நாள் விடுப்பு கொடுத்தாள். என் பிள்ளைங்க என் கூட இருக்குமே என ஆசைப்படுவேன். ஆனால் இவனை பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் ஸ்கூல் வையுங்களேன் என கேட்க தோணுது. அவனோ பாவமாக, அம்மா சேட்டை செய்ய மாட்டேன், நான் இருக்கேம்மா. அண்ணம், ஆதினிமா, அந்த ஃபோனை எடு. என் பையனுக்கு கூப்பிட்டாதான் விஷயம் தெரியும். அவன் பாவமாக தன் அம்மாவையும் அக்காவையும் பார்க்க, அவளோ, அப்பத்தா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக மட்டும் நீ அவனை விட்டு ஒரு இன்ச் கூட நகரக்கூடாது, சரியா? நான் பார்த்துக்கிறேன். அவனோ, அம்மா என்னப்பா, அக்கா எப்போ வருவாங்க? இன்னும் 1 இல்லை 2 வாரத்தில் வந்துடுவா. ஆதினி, எங்கே சித்தி அனுப்பியிருக்கீங்க அவளை? நம்ம ஆஃபீஸ் விஷயமா சித்தப்பா கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போது நிலவன் ஏன் போகலை? நிலவனுக்கு காலேஜ் இருக்குமா? அப்போ மகளுக்கு இல்லையா? அவளுக்கு படிப்பை விட கம்பெனி தான் முக்கியம்னு சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு படிப்பை விட அவங்க அப்பா மாதிரி கம்பெனிக்கு போகிறதுக்கு தான் இஷ்டம் போல். அண்ணம் சிரித்தே விட்டார். ஏனுங்கத்த, என் மகன் உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கான். ஒரு வார்த்தையில் ஏதோ படிப்பு வராத மாதிரி சொல்ற. அச்சோ, நான் அப்படி சொல்லலங்கத்த, அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அந்த செய்கை அவருக்கு அன்புவை நினைவுபடுத்தியது. இப்ப தெரியுது, உன் மகன் பஞ்சது எல்லாம் உன்கிட்ட இருந்து வர்றதுதான். அத்தை சொல்லுமா, உங்க பையன் கூட சொல்லுவார் உன் மகன் அப்படியே உன்ன மாதிரின்னு. நீங்களும் அதே தான் சொல்றீங்க. என் மகன் அழகில் அப்படியே என்ன மாதிரி இன்னைக்கு சுற்றி போடணும். உன்னையும் உன் மகனையும் தான் சுற்றி போடணும். என் மகன் இருக்கிற அழகுக்கும் பவுசுக்கும் ஆத்தாலும் மகனும் கிட்ட கூட வரமாட்டீங்க. உங்க மகன் கிட்ட வராட்டி என்னங்கத்த, நாங்க கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கிறோம். உண்மையை சொன்னா உங்க பையனை மாதிரியே உங்களுக்கும் கசக்கத்தான் செய்யும் என்றவள் அடுப்படிக்குள் நுழைய, அண்ணம் அவரையும் அறியாமல் சிரித்தார். கலாய்க்கும் விஷயத்தை கூட தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க ஏனோ அஞ்சுவாள் மட்டுமே முடியும். பாவம் அஞ்சு. அவளுக்கு கனவில் நடப்பது நிஜத்தில் நடக்கப் போவது தெரியாமல் அவள் அன்றாடத்தை கவனிக்க கிளம்பினாள். சலனம் 293. மகள் அதிகாலையில் கண் விழித்தது. ஜன்னலோரம் கேட்ட காக்கா என்ற சத்தத்தில். ஏனோ அந்த சத்தம் அவளுக்கு அமாவாசை அல்லது முக்கியமான நாளில் அவள் எந்த அறையில் இருந்தாலும் அதன் அருகே கேட்கும். அது எனவோ திருப்பூரில் காக்கைக்கு பஞ்சம் ஒன்றுமில்லை. ஆனால் அமாவாசை அன்று ஊரில் இருக்கும் 3/4 பேர் உணவு வைக்கும் போது அஞ்சு மட்டும் காக்கைகளுக்கு பஞ்சம் என்று தன் அப்பத்தாவிடம் வீட்டில் பணிபுரிவோர் சொல்லி கேட்டதுண்டு. கூடவே அவர்கள், அது என்னங்களோமா, இங்க மட்டும் காக்கா வீடு தேடி வருகிறது என்றால் உங்க மாமியார் உங்க கூடவே இருக்கிறாங்க போல் என்று சொல்வார்கள். மகளினிக்கு இவர்கள் சொல்வது நிஜமா என்று யோசித்து பார்க்க எண்ணி தேவ் வீட்டுக்கு போன போது அந்த நாளில் காக்கையின் சத்தம் அங்கே மட்டும் அல்ல, அந்த வீதியில் கூட கேட்கவில்லை. அதையெல்லாம் யோசித்து கொண்டு தேவ் வீட்டுக்குள் வந்து ஒரு அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது பின்னவள் எங்கே இருக்கிறாளோ அந்த அறையின் கம்பிகளில் வந்து ஒரு காக்கா கரைந்து விட்டு சென்றது. ஆச்சரியம் என்றாலும் ஆச்சரியம். ஒருவேளை இது பிரம்ம
நம்மையோ என்று நினைத்து அமாவாசை நாளில் அல்லது பாட்டியின் பிறந்த நாள் நினைவு நாளில் ஒரு சில நேரம் வேண்டுமென்றே அறை மாற்றி இருந்து பார்க்க அவள் எங்கே இருக்கிறாளோ அந்த அறைக்கு அருகே தேடி வரும் அந்த சத்தம். இன்று தனது பாட்டியின் பிறந்த நாள் என்று பெண் அவளுக்கு தெரியும். இவ்வளோ தூரம் அந்த சத்தம் எனக்கு கேட்குமா என்று யோசித்தபடி உறங்கியவளுக்கு ஆச்சரியத்திற்கெல்லாம் ஆச்சரியம், அந்த சத்தம் தான் அவளை எழுப்பியது. ஜன்னல் திறந்து பார்த்துவிட்டு, பாட்டி ஒரு நிமிஷம் என்று மெல்லிய புன்னகை செலுத்திவிட்டு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க என்று ஓடினாள். அந்த நேரம் ஹெச்ஆர் பெண்மணி மகள் இருக்கும் அறையின் கதவை தட்டினாள். மகள் உறங்கி கொண்டிருந்தாள். பிரியா எழுந்து வந்து கதவை திறக்க, உன் கூட இருக்கும் அந்த பொண்ணு எங்க? அவ குளிக்க போயிருக்கிறாள். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஆஃப் எடுத்துக்கோங்க. ஐயோ மேடம், நாங்க குடிக்கிற ஆட்கள் எல்லாம் இல்லை, எங்க குடும்பத்திற்கே அந்த பழக்கம் கிடையாது. அவளோ முறைத்தபடி, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஆஃப், அவ்வளோதான். என்ன லூஸ் ஆயிருந்தம்மா, எங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது என்று நினைக்க, ஆஃப்னா என்னன்னு தெரியாது, ஆனால் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத பத்தி எல்லாம் பேசுகிறோமா? கலிகாலம் மேம், அது டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மேடம், எனக்கெல்லாம் அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. வேங்கடம் அவளிடம், இன்னைக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் இல்லை, லீவ், அதை தான் ஆஃப்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணியோ ஒன்றும் தெரியாதவங்களை வச்சு எப்படி தான் குப்பை கட்டுறதோ. மேடம், குப்பை கொட்டுறதுக்காகவா எங்களுக்கு ஆஃப் கொடுக்குறீங்க? அவள் சந்தேகமாக, நீ என்ன கோயம்புத்தூர் பாஷை பேசுகிற? இது தானம்மா என் மொழி, பிறந்து வளர்ந்த ஊரில் கற்றுக் கொடுக்கும் பாஷையை தானே பேச முடியும் என்று நினைத்தவள் தனக்கு தானே சொல்லிக்கொண்டு, பிரியா கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணி கொடி, இன்னும் 2 or 3 days என்று மனதுக்குள் சொல்லியபடி நிற்க, உங்ககிட்ட தாமா பேசுகிறேன், உனக்கு எப்படி இந்த பாஷை தெரியும்? நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு இருந்து எல்லாரும் பேசும்போது வாங்க போங்க சொல்கிறாங்க, அதான் நானும் ட்ரை பண்ணேன். அவள் நம்பியும் நம்பாமலும் பார்க்க, வேங்கடம் வேகமாக, நான் தான் இப்படி பேசி பழகுங்க, வாங்க போங்க பேசுறது தான் இந்த ஊரில் மரியாதை தருவதற்கு சமம், இங்கே எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிக் கொடுத்தேன் மேடம். அவள் சொல்லவும் தலையை ஆட்டிவிட்டாள். ஏனென்றால் அவள் வந்த 2 வருடத்தில் சரளமாக தமிழ் பேசுகிறாள் என்பதால். அந்த பெண்மணி, இன்னைக்கு ஆஃப் தானே, உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கணும் என்றால் இன்னைக்கு அவுட்டிங் போய்க்கோங்க. அவளோ, மேம் காசு? அவள் வேங்கடத்தை ஒரு பார்வை பார்த்த வண்ணம், காசு தானம்மா, ஏற்பாடு பண்ணிக்கலாம், மதியத்துக்கு மேல் தயாராக இருங்க என்று சொல்லிவிட்டு போனாள். வேங்கடம் பதட்டமாகி, அவள் உங்களை ஒன்றும் அவுட்டிங் கூட்டிகிட்டு போல, ஏதோ சம்திங், அதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்திருக்கா அக்கா. இதில் ஏதோ பிளான் இருக்குது, டோன்ட் வரி அக்கா, எல்லா பிளானும் அடித்து துவம்சம் பண்ணிடலாம். 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சாலும் இவனுங்க விடமாட்டானுங்க. அந்த சுரேன் படு மோசம், அவன் வெளியூருக்கு போயிருக்கிற வரை தான் எனக்கு நிம்மதியே, அவனை இன்னைக்கு செஞ்சு விட்டுடலாம். அதெல்லாம் பார்த்துக்க தனி படையே இருக்குங்கக்கா. எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிற? ஈஸ்வர் மாமா இருக்க பயமேன், அவ்வளோ ஸ்ட்ராங்க அவர். என் அப்பா உங்களை மாதிரி தான் கஷ்டப்படுற குடும்பம், ஜாதி மாற்றி அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்பா வழியில் மேரேஜ் எல்லாம் கூட இருந்து பண்ணினவங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. இன்னொன்று, எங்கள் அம்மாவும் ஓட்டலை. ஆனால் என் அப்பாவுக்கு ஒரே ஒரு சொந்தம் மாதிரி மாற்றி அவர் ஒரு பெரிய அழகாக மாற்றியது ஈஸ்வர் அங்கிள். அந்த ஆதிசிவன் பார்வை மக்களின் மேல் பட்டால் எல்லாம் ஜெயம் என்பது போல்தான் ஈஸ்வர் மாமாவின் பார்வை. அவர் இருந்தால் அங்கே எல்லாம் நலமாக இருக்கும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் எல்லாம் தொழிலதிபர்களிடமும் என் அப்பாவுக்கு பழக்கம், மரியாதையாக பேசுவாங்க. அதனால் மாமா கூட இருக்கிறதால் எந்த பயமும் இல்லை. அப்போது உள்ளே வந்த மகள் அங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கும் இருவரையும் கண்டுக்காமல் வேகமாக ஓடினாள். ஜன்னல் இருக்கும் பக்கம். அங்கே சற்று திறந்து பார்த்து தான் சொல்லிவிட்டு போனதற்காக அதே கிளைகளில் காத்து கொண்டிருக்கும் காக்கையை பார்த்து குதித்தாள். பிரியா எட்டி பார்க்க அங்கே ஒரு காக்காய் இருந்தது. என்னடி சைத்தானே, ஏதோ பாய் ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி குதிக்கிற? முறைத்தபடி, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, சும்மா சொல்லு. ஏதோ காக்காயை பார்த்துட்டு ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி குதிக்கிற. கடவுள் தான் எனக்கு. வர வர லூஸ் ஆகிட்டேன் நீ. இன்னைக்கு எங்கள் பெரிய பாட்டிக்கு நினைவு நாள். இந்த நாள் நான் எங்கிருந்தாலும் காக்கா ரூபத்தில் என் பக்கத்தில் வருவாங்க. அன்னைக்கு என் ரூம் கிட்ட வந்து கத்துவாங்க. நான் தான் சாப்பாடு வைப்பேன். எப்போதுமே என் பெரிய பாட்டியை நான் மனசுக்குள் கும்பிடுவேன். வேங்கடம் அவளையே பார்த்து, உங்களுக்கு எத்தனை பாட்டி, உங்க வீட்டில் எத்தனை பேர்? மகள் வாய் திறக்க போக பிரியா வேகமாக மகளின் வாயை பிடித்து கொண்டே வேங்கடலட்சுமியை பார்த்து, அக்கா, நம்ம எல்லாம் உங்க வீட்டில் எத்தனை பேர்னு கேட்டாலே நாம் இருவர், நமக்கு இருவர் அல்லது இருவர்னு சொல்லி முடிச்சுப்போம். ஆனா இவங்க தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து நாம் இருவர், நமக்கு 40 பேருன்னு பெற்று வச்சிருக்காங்க. அதில் வேங்கடம் சிரித்து விட்டாள். மகள் அவளின் கையை தட்டிவிட்டு, வீட்டுக்கு போனது சுற்றி போடும்
போடணும்டி, உன் கண்ணே பட்டுடும். வேங்கடம் நீ சொல்லு மகிழ். பிரியா, ஐயோ அக்கா, காலையில் நீங்க வேலைக்கு போகணுமா வேண்டாமா? இவளின் குடும்பம் பற்றி கேட்டால் இந்த நாள் முழுசும் சொல்லுவா. சென்டிமெண்ட் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் எப்படி டார்கெட் ஃபினிஷ் பண்றது? அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். இவள் கொஞ்சம் குடும்ப பைத்தியம். அவளின் தலையில் கொட்டிய மகிழ், என்னடி குளிக்கிற ஐடியா இல்லையா? ஆல்ரெடி லேட் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு லீவுங்க அம்மணி. ஏன், நம்மளோட ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண போறோம். இன்னைக்கா? ஆஃப்டர்நூன் நமக்கு வெளியே போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு அந்த ஹெச்ஆர் அம்மணி. மகிழ் மனமோ ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் யோசித்தது. ஏனோ வீட்டில் எல்லோரையும் பார்த்துவிட்டு வந்தால் தேவலாம் போல் தோன்றியது. வேங்கடம் மகிழ் முகத்தை பார்த்து, என்னை பொறுத்த மட்டும் நீங்க போய் சிக்க போறது மனித வடிவில் இருக்கும் இரக்கமில்லாத அரக்கர்களிடம். இன்னைக்கு சனிக்கிழமை நான் எங்க 7 குண்டல வாடாவிடம் விரதம் இருந்து வேண்டிக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு. மகிழ், எங்களுக்கு என்ன ஆனாலும் இனி உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கக்கா. எல்லாருக்கும் இவனுங்க கிட்ட இருந்து எல்லாம் விடுதலை கிடைக்கும். அவளோ நீங்க சின்ன பொண்ணுங்க, உங்களின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும். அப்படி நடந்தால் என்னை காட்டிலும் சந்தோஷப்படக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டாங்க. பிரியா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கூட எண்டு கார்டு போட்டுட்டு நாளைக்கு இருந்து காலேஜ் போகணும். ஓ, படிக்கிறீங்களா என்றவளின் கண்ணில் அத்தனை ஏக்கம். மகிழ், ஏன் நீங்க படிக்கலையா? இல்லை மகிழ், இங்கேயே ஈவினிங் கிளாஸ் சேர்ந்து படிக்கலாம்ல. படிக்கலாம், ஆனால் ஃபீஸுக்கு பணம் கட்டிட்டா அம்மாவுக்கு பணம் அனுப்புறதில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும், அதான் படிக்கலை. மகிழ் அவளின் கன்னத்தை பிடித்து, இனி டோன்ட் வரி, எல்லாம் மாறும். கூடவே உங்கள் லைஃப் மாறிடும். இப்போ நான் போய் என் பாட்டிக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு வரேன். பிரியா அக்கா, எனக்கு பாக்கெட் மணி அம்மா கொஞ்சம் பணம் தருவாங்க. நான் அதில் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், நீங்கள் படிங்க. உன் செலவுக்குமா? இங்கே வர வரைக்கும் எனக்கு பணத்தின் மதிப்பு தெரியலை. முக்கியமாக உங்களை பார்க்கும் வரை உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பணத்தை இருக்குன்னு சொல்லுங்க. மகிழ் கிட்ட சொன்னா போதும், அவங்க அப்பா ஒரு நிமிடத்தில் உங்க பிரச்சனை எல்லாம் போக்கிடுவார். அவளோ, அச்சோ அதெல்லாம் வேணாம், என்னை படிக்க வைத்தால் போதும், நான் கட்டிப்பேன். அக்கா, கடவுள் யாரையும் காரணம் இல்லாமல் சந்திக்க வைக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் நான் ஒரு வேளை உங்ககிட்ட வாங்கின பணத்தை கட்ட தான் நம்ம மீட் பண்ணி இருக்கிறோம். அதனால நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சிரித்தாள் அவள். அண்ணம், இன்னைக்கு என் மாமியாருக்கு பிறந்த நாள், அதனால் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும் அனாதை ஆசிரமத்துக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் அஞ்சுமா. அஞ்சு, அத்தை எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் அப்படியே ஏதாச்சும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அண்ணம், போலாம். எப்பவும் மகிழ் தான் பாட்டியன் எல்லா நாளுக்கும் சாப்பாடு வைப்பா. அஞ்சு, அதனால் தான் இந்த முறை ஆதினி வந்திருக்கிறாள் போல். இந்த முறை ஆதினி கையால் கொடுக்கலாம். ஆதினி தன் சித்தியின் முகத்தில் முத்தமிட்டு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது சித்தி, உங்க கூட இருந்தா. அப்படியா? ஆமாங்க சித்தி, அதெல்லாம் என் மகன் முகுந்தனிடம் இருந்து வந்தது, உங்ககிட்ட இருந்து தான் அவனுக்கு வந்திருக்கு என்றார் அண்ணம் தன் மருமகளையே பார்த்தபடி. மாமியாருக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் ஒரு இலையில் வைத்து மேலே காக்காய்க்கு வைக்கணும் என்பதால், அன்பு அப்பத்தா, நீயும் அக்காவும் வெளியே போய் பாட்டிக்கு உங்க கையாலவே. அப்பத்தா, நீங்க இங்கே இருக்கீங்களே, நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. டேய், அது பெரிய பாட்டிக்கு, இவன் விட்டால் எனக்கு சோறு வச்சிடுவான். அவனோ அங்க மாட்டிருக்கும் போட்டோ காட்டி, மா அவங்களுக்கா? நம்ம அப்பத்தா போட்டோ எல்லாம் எப்போ மாட்டுவோம்? டேய், என்ன பேசுற என்று அவனை மெல்ல அடிக்க, ஏய் அடிக்காதடி அம்மா, அவன் கத்துனா நிஜமாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆனாலும் என் பேரனுக்கு எவ்வளோ ஆசைப்பாறேன், எனக்கு சோறு வைக்கிறது பற்றி பேசுறான் என்றால் ரசித்தபடி. பின், ஆத்தா ஆதினி, நீ இதை கொண்டு போய் வை என்று ஒரு சொம்பு நிறைய நீர் கொடுத்தார். சும்மா வச்சா போதுங்களா? இதோ வரேன் என்று அவர் சொல்லிக் கொடுக்க அதை செய்தாள். ஆதினி, இதெல்லாம் நிஜம் தானுங்களா அப்பத்தா? நிஜம்தான். நம்ம முன்னோர்களை தான் நம்ம குலசாமியை கும்பிட்றோம் கண்ணு. அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளையும் காப்பாற்றுவாங்க. எனக்கு என் மாமியார் துணை இருப்பாங்க. உங்க மாமியார் நல்லவங்களா அப்பத்தா? ரொம்ப நல்லவங்க. ஆதிரைக்கு அவங்க தான் உலகம். இன்னைக்கு அவள் வீட்டில் சமைச்சு வச்சிருப்பா. அவள் எல்லா நாளும் முதல் சாப்பாடு அவளின் அப்பத்தாவுக்கு தான் வைப்பா. அங்கோ அம்மாச்சி ஒத்துப்பாங்களா? என் அம்மாவோ அண்ணாவோ ஆதிரி அண்ணியோ ஒரு நாள் கூட ஒரு குறை சொன்னதில்லை. என் அம்மா நல்ல மாமியார் தான்ப்பா. தாத்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க அம்மாவுக்கா? நல்ல புருஷன் எனக்கு பெற்று கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு நாள் கூட என் மவன் என் கூட தான் இருக்கணும்னு மருந்துக்கு கூட சொல்ல மாட்டாங்க. உன் பொண்டாட்டி தான் உன் உலகம்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. ஏனுங்க அப்பத்தா சொல்லுடா, நம்ம சின்ன தாத்தா பெரிய தாத்தா மாதிரி ஆளுமையா இல்லையேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அறியாத வயதில் அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆனால் வாழ வாழ தான் தெரிஞ்சது நம்ம ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு. என்ன வேலை எப்படி இருந்தாலும்
அவருக்கு நான் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார். ஏன் இப்போ வர பேர பிள்ளைங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும். நம்ம அன்புவை எல்லாம் அடக்க எங்களுக்கெல்லாம் சக்தியே இல்லை. அஞ்சுவும் மகிழும் அப்புறம் அவர் தாத்தா பார்த்துக்கிறார். அவருக்கு தன் குடும்பம் தான் உலகம், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது என்று சொல்லும் போதே கையில் பூவுடன் வந்தார் அருணாச்சலம். அவரை கண்டதும் அன்னம் உள்ளே போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க குடித்து கொண்டே வாங்கி வந்த மல்லிகை பூவை மனைவியின் கையிலும் மாதுளை கொய்யா கனிகளை பேர பிள்ளைகளின் கையிலும் அஞ்சுவுக்கு பால்கோவா பிடிக்கும் என்பதால் அதை அவளிடமும் கொடுத்தார். அன்னம் அவர் வாங்கி வந்த பூவில் கொஞ்சம் எடுத்து தன் தலைக்கு வைத்தவர் மிச்சம் பூவை எடுத்து கொஞ்சம் பேத்திக்கு வைக்க, ஆதினி எனக்கு பூ பிடிக்காதீங்க பத்தா. பேத்தியின் வாயில் வலிக்காதவாறு அடித்து பூ போட்டு வளையல் மூன்றையும் எந்த சூழ்நிலையிலும் யார் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்றவர் அவளின் தலையில் கொஞ்சம் வைத்துவிட்டு மிச்சம் அத்தனையும் தன் மருமகளின் தலை நிறைய சூட்டினார். ஏனோ அஞ்சுவுக்கு தலை நிறைய மல்லிகை தனி அழகை கொடுத்தது. உங்களுக்கு இவ்வளோ பூ ஒரு மாதிரி இல்லைங்களா சித்தி? எனக்கு பழகிடுச்சு. அத்தை மாதிரி தான் என் அம்மாவும். பூ வளையல் வேண்டாம் சொல்லி வைக்காமல் கொள்ளாமல் இருந்தால் அடி பின்னிடுவாங்க. அம்மாச்சி ஏன் இப்போ அப்படி ஒரு பாசமா இல்லை? அவளின் முகம் மாறிவிட்டது. ஆனால் அதை மறைத்து கொண்டே என் அம்மாவுக்கு என் அக்கா அண்ணனுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நான் மட்டும்தான் செல்லும், இப்பதான் மாறிடுச்சு. அண்ணம் அதெல்லாம் பாசம் எல்லாம் மாறாது, சூழ்நிலைகள் அப்படி ஆக்கிடுச்சுமா. அப்புறம் ஏன் அத்தை அவங்க மகிழ வெறுக்கிறாங்க? அண்ணம் நான் மெதுவா வளர்க்கலை என்பதால் அவள் என் பேத்தி இல்லை என்றாகிவிடுமா? அவள் ஒரு மாதிரி ஆகிவிட முதலில் வாங்க போய் என் மாமியாருக்கு சாப்பாடு வைக்கலாம், அவங்க பசி தாங்க மாட்டாங்க என்றவர். அஞ்சுமா அத்தை, என் காலத்துக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன வைக்கணும்னு உனக்கு தெரியும்ல, ஏன் நீங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? ஏய், நம்ம எல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்கிற மாதிரி வாடகை உடலில் தங்கி இருக்கிறோம். வீட்டு ஓனரா கடவுள் கூப்பிடும் போது வாடகை வீட்டை காலி பண்ண வேண்டியதுதான் இயல்பு. ஏனோ அவர் சொல்ல சொல்ல பெண் அவளின் வெளியில் நீர். அதினி அப்பத்தா என்ன பேசுறீங்க? ஏன் அம்மணி, இதெல்லாம் ஒரு நாள் நடக்க போறது தானே. என் ஆசையெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி நான் போயிடக்கூடாது, அவ்வளோதான். அவருக்கு நான் இல்லாத வாழ்க்கை நரகமாகிடும் என்னும் போதே அஞ்சுவிற்கும் ஆதினிக்கும் அவர்களின் பிணைப்பு எவ்வளோ ஸ்ட்ராங் என்று புரிந்தது.